அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ இந்த சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐ ஆம். அப்போ ஐ ஆம் கார்த்திகா, ராதிகா. அதுக்கப்புறம் ஐ ஆம் ஸ்டடியிங் 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட், இல்லை என்ன காலேஜ் படிக்கிறீங்களோ அது. அப்புறம் அந்த ஸ்கூலோட பேர் என்ன ஸ்கூலு, இப்போ வந்து பஜன்கோ, இல்லை வந்து அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ், இல்லை நிர்மலா ராணி ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுமாரி எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஐ ஆம் லிவ்டு இன், என்ன ஒரு காரைக்கால், இல்லை பாண்டிச்சேரி, மதுரை, நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ அந்த ஊர் பேர். அப்புறம் மை ஃபாதர் இஸ் இன்ஜினியரோ, டாக்டரோ, பிஸ்னஸ்மேனோ, போலீஸோ, டீச்சரோ, ஹெட் மாஸ்டரோ ஏதோ ஒன்று. மை மதர் இஸ் ஹோம் மேக்கர், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப், அதை சொல்கிறோம். அடுத்தது மை ஹாபி இஸ் வாட்சிங் டிவி, இல்லை வாட்சிங் மூவி. அப்படின்னா நான் படம் பார்க்குறது எனக்கு பொழுதுபோக்கு. அப்படி இல்லைன்னா மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ், அப்போ என்னுடைய பொழுதுபோக்கு புக்கு படிக்கிறது. மை ஹாபி இஸ் பிளேயிங் கேம்ஸ், அந்த பர்டிகுலர் கேமை பற்றி கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது லாஸ்ட்டாக ஐ எம் பிகேம் எ, நம்ம என்னவாக விரும்புகிறோமோ, டாக்டர், டீச்சர், பிஸ்னஸ்மேன், இன்ஜினியர், அதை எல்லாத்தையும் நம்ம சொல்லி இந்த உரையாடலை முடிக்கிறோம். இப்படி தான் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் செய்யணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.